சுவிசேஷத்தினாலே சந்திக்கப்படுகிறவர்கள் சபைக்குள்ளே கடந்து வந்து எழுப்புதலை அனுபவிப்பார்கள். எழுப்புதலை அனுபவிப்பவர்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். ரொம்ப சொற்பமாயிருக்கிறது, ரொம்ப சொற்பமாயிருக்கிறது. நினைக்கிறீங்களா ஜெபிக்கிற மட்டும்தான் அங்கட கடமைன்னு சொல்லி? வாழுகிற வரைக்கும் உலகத்துக்காய் உழைத்து, உலகத்துக்காய் சம்பாதித்து, உலகத்துக்காய் வாழ்ந்து மரித்து போவதுதான வாழ்க்கை. ஒரு நாள் வருமே, நியாயாசன தண்டையிலே நாங்கள் நிற்க வேண்டிய நாள் வருமே. அந்த விசுவாசத்திலானே சபைக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அந்த சிங்காசனத்துக்கு முன்பாய் பிரியமான திருச்சபையே நானும் நீங்களும் நிற்க வேண்டிய நாள் வருமே. என்ன சொல்ல போகிறோம்? எதை பேச போகிறோம்? இப்போவாவது நாங்க எச்சரிக்கையாகி ஜாக்கிரதையாகி நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து திரும்பவும் நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கதற மாட்டோமா? அதற்கான தேவை இல்லை என்று யோசிக்கிறோமா? அங்கே புலம்பினார்கள், அங்கே புலம்பினார்கள். மறுபடியும் திரும்பவும் நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ.